அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசியமான பதிவு, அவசரமான பதிவு, எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாளானது ரொம்ப ரொம்ப சிறப்பான பல அற்புதங்கள் கொண்ட நாளாக அமைஞ்சிருக்குது. வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இருக்குது. அப்படி என்ன விசேஷம் நாளைக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஏப்ரல் மாதத்தின் 6ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 23ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஸ்ரீராமர் அவதரித்த ராம நவமியானது இருக்குதுங்க. திதிகளில் அஷ்டமி திதி மற்றும் நவமி திதி இது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒதுக்கி வைப்போம். ஏன்னா அந்த நாளில் ஒரு காரியத்தை செஞ்சோம் அப்படின்னா அது நம்ம திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி வந்துடும், வேலை இழுத்துக்கிட்டே போகும் அப்படிங்கிறனால செய்ய மாட்டோம். ஆனால் ராமர் அவதரித்த இந்த ராம நவமி ஆகட்டும், கிருஷ்ணர் அவதரித்த அந்த ஜென்மாஷ்டமி ஆகட்டும், ரெண்டுமே விசேஷமான சிறப்புகள் பெற்ற ஒரு நாளாக அன்னைக்கு மாறிடும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த முறை நமக்கு ராம நவமியானது ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு. அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமர் ரகு குலத்தை சார்ந்தவர், அதாவது ரவி குலத்தை சார்ந்தவர். ரவி அப்படிங்கிறது சூரியனை குறிக்கிறது. அப்போ அவர் குலத்துக்குரிய அந்த கிழமையிலேயே அவருடைய ஜனன நாள் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். யாருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பல பிரச்சனைகள் வருதோ, கணவன் மனைவிக்கிடையே சண்டைகள் சச்சரவுகள் வருதோ, மேலும் வீட்டில் சகோதரர்கள் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறாங்களோ, குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் ஸ்ரீராம நவமியை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க அப்படிங்கும்போது நிச்சயம் அவங்களுடைய நான் மேலே சொன்ன அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஐஸ்வர்யம் பெருகும், செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நாளைய நாளில் நமக்கு சுக்கிரனுக்கு உரிய 6ங்கிற எண் வருது. ஏன்னா ஏப்ரல் 6, இதில் 6ங்கிற எண் சுக்கிரனுக்கு உரியது. வேற என்ன வேணும் சொல்லுங்கள்? சரி, இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய 2 முக்கியமான விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் சில விசேஷமான திதிகள், தேதிகள், கிழமைகள் இதெல்லாம் வரும்போது நம்ம குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம் இல்லையா? ஏன்னா சாதாரணமான நாட்களில் நம்ம ஒரு பொருளை சேர்த்து குளிக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட முறையில் குளிக்கிறோம் அப்படிங்கும்போதே நமக்கு நல்ல பலன் கிடச்சிரும். அதுவும் இது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் குளிச்சிங்கன்னா சகல விதமான பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த நாளில் இன்னொரு சிறப்பும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவி புஷ்ய யோகம் இருக்குது. இந்த ரவி புஷ்ய யோகம் அப்படின்னா என்னென்னா, புஷ்ய நட்சத்திரமானது ஞாயிற்றுக்கிழமை நாளில் வரும்போது வரக்கூடியது தான் இந்த யோகம் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறைகளை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறும். நம்ம வாழ்க்கையை இந்த அளவுக்கு நல்லா மாறிடுச்சுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சரி, முதல்ல குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் பார்த்துடலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குளியல் முறையை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு எல்லாருமே பயன்படுத்தலாம். நல்ல பலன் கிடைக்கும். சரி, முதல்ல குளிக்கக்கூடிய தண்ணீர் பச்சை தண்ணியோ சுடு தண்ணியோ எது உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்குமோ அதை நீங்கள் ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த தண்ணியில் நம்ம ஒரு குறிப்பிட்ட பொருளை போடணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசி இலை. இந்த துளசி இலை ஒன்று கிடச்சிச்சின்னா கூட இதை நீங்கள் அந்த குளிக்கக்கூடிய தண்ணீரில் போட்டு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். ஏன்னா ராமநவமி அன்னைக்கு நம்ம துளசியை பயன்படுத்தி வழிபாடு மற்றும் பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதனால் காலையில் நம்ம குளிக்கும் போதே இதை பயன்படுத்துறது சிறப்பு. இப்போ இந்த துளசி இலையை நீங்கள் ஒன்று கூட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா உங்களுடைய கையில் பிடிச்சிட்டு இந்த தண்ணீரினுடைய மேற்பரப்பில் ராம அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க. இது பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு நாமம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அடுத்த பதிவில் இன்னொரு சிறப்பான விஷயம் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் பார்க்கலாம். இப்போ ராம அப்படின்னு தண்ணீரினுடைய மேற்பரப்பில் நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ துளசி இலை கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி ராம அப்படின்னு இந்த தண்ணீரில் நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கும் குளிக்கலாம், உடம்புக்கும் குளிக்கலாம். ஒருவேளை நாளைக்கு வீடியோவை லேட்டாக பார்க்குறீங்க, அதாவது குளிச்சதுக்கு அப்புறமா தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இது போல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு உங்கள் தலையில் தெளிச்சிட்டு முகம் கை காலாவது கழுவிக்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். ராமநாமம் எழுதின இந்த தண்ணீரானது கங்கை நீருக்கு நிகரானது அப்படின்னே சொல்லலாம். நம்ம செஞ்ச அத்தனை விதமான பாவங்களும் கர்ம வினைகளும் நம்ம குளிச்சு முடிச்சுட்டு எப்படி ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வருமோ அப்போவே நம்மளுடைய அந்த பிரச்சனைகளும் நீங்கி நம்ம வாழ்க்கையும் ஃப்ரெஷ்ஷாக மாறிடும் அப்படின்னே சொல்லலாம். சரி,
அடுத்து நம்ம வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான 2 பொருட்கள் குறித்து நம்ம பார்த்தரலாம். இது ரெண்டும் நம்ம வீட்டில் இருந்துச்சுனாவே நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும், சுபிட்சம் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எளிதாக கிடைக்கக்கூடிய நாமக்கட்டி. அதாவது புரட்டாசி மாதத்தில் நம்ம பெருமாள் படத்துக்கு நாமம் போடுவதற்காக பயன்படுத்துவோம் இல்லையா, வெள்ளை நிறத்தில் சாக் பீஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள், இதுதான் நாமக்கட்டி. இது சாதாரணமாகவே நம்மளுடைய வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம மற்ற நாட்களில் இல்லை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கலன்னா கூட இந்த ராமநவமி அன்னைக்கு நம்ம இதை வாங்கி வைக்கிறது சிறப்பு. இதை நீங்கள் ஜோடியாக வாங்கிட்டு வச்சுக்கோங்க. இது மளிகை கடையிலையும் கிடைக்கும், எல்லா பக்கமுமே கிடைக்கும். நாமக்கட்டி கிடைக்காத இடம் இல்லை. இந்த கோவில் பொருட்கள் எல்லாம் விற்றுட்ருப்பாங்க பாருங்கள், குங்குமம் கயிறு எல்லாம், அங்கேயுமே கூட கிடைக்கும். இது ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது நீங்கள் வாங்கிட்டு வைக்கிறது சிறப்பு. அடுத்து நமக்கு தேவையானது எப்பவும் போல் துளசி இலைகள். அது நான் சொல்லணுன்ட்டு அவசியமே கிடையாது. துளசி இலைகள் நீங்கள் கட்டாயம் பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்துங்க. எங்கேயாவது இருந்து ஒரு 2-3 இலையாவது கொண்டு நாளைக்கு நீங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. அடுத்து நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேக படம். அதாவது ஸ்ரீராமர் இந்த வனவாசம் இருக்கக்கூடிய படமோ இல்லை தனியாக இருக்கக்கூடிய படமோ நம்ம வீட்டில் வச்சுக்கக்கூடாது. அவர் பட்டாபிஷேகத்தில் இருக்கிற மாதிரியும் அரசாள்ற மாதிரியும் படம் தான் நம்ம வச்சுக்கணும். குறிப்பாக ராமர், சீதை, லக்ஷ்மணன், ஹனுமன் இந்த 4 பேரும் இருக்கிற மாதிரி படத்தை நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யும்போது குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், கணவர் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். மேலும் சகோதரர்களுக்குள்ள அடிக்கடி கருத்து வேறுபாடு வருது, சண்டை சச்சரவுகளாக இருக்குது அப்படிங்கும்போது அது எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் உங்கள் வீட்டில் இந்த படம் இல்லை அப்படின்னா கூட நாளைய நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கிறதுனால ஒரு சின்ன சைஸு, இப்போ நம்ம ஏதாவது ஒரு நகை கடைக்கெல்லாம் போனோம்னா அங்கே கிஃப்டாக நமக்கு சின்னதாக ஒரு ஃபோட்டோ தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபோட்டோவாக ஒரு 10 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னாவே அவங்க கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஸ்ரீராமச்சந்திரருடைய அந்த பட்டாபிஷேக ஃபோட்டோ வாங்கிட்டு பூஜை அறையில் வைங்க. ஆல்ரெடி இந்த படம் வச்சுருக்கிறவங்க அந்த படத்தையே தூய்மைப்படுத்தி துளசி மாலை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு ஸ்ரீராமருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பானகம், நீர்மோர் இது 2யுமே நீங்கள் வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். ஏன்னா ஒரு வனவாசத்தில் இருந்தபோது அதிகமாக இந்த பானகத்தையும் நீர்மோரையும் தான் எடுத்துக்கிட்டாராமா. அதனால் அவருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான பொருள்னு பார்க்கும்போது இது 2யும் சொல்லலாம். அதனால் இது 2யும் நீங்கள் செஞ்சு பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யலாம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அந்த 10 ரூபா கொடுத்து அந்த படம் வாங்குங்கன்னு சொன்னேன் இல்லையா, இது மாதிரி ஒரு 10 ஃபோட்டோவாவது நீங்கள் வாங்கிட்டு உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் மற்றும் சொந்தக்காரங்க இவங்களுக்கும் கூட நீங்கள் அதை பரிசாக கொடுக்கலாம். மேலும் யார் வீட்டில் தொடர்ந்து சண்டை சச்சரவு வருது, என்னுடைய மனைவிக்கும் எனக்கு எப்போ பார்த்தாலும் கருத்து வேறுபாடு வருது அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த படத்தை நீங்கள் கிஃப்டாக கொடுக்கறது சிறப்பு. இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் பெருகும். அதனுடைய அத்தனை புண்ணிய பலன்களும் அந்த படத்தினால தான் வந்துச்சு. அந்த படத்தை யார் வாங்கி கொடுத்தது? நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க. அப்போ அத்தனை பலன்களும் உங்களுக்கு தான் கிடைக்கும். ஒரு குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது, அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படிங்கும்போது அதனுடைய பலன்கள் உங்களுக்கு அதிகம். இதன் மூலமாகவே உங்கள் வாழ்க்கையில் அபரிமிதமான பல நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ராமநவமி குறித்து நிறைய விசேஷமான பதிவுகள் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். நாளைய நாளில் நான் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருப்பேங்க. இருந்தாலும் நான் டைம் ஒதுக்கி இதற்கான அத்தனை விதமான பதிவுகளையும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அப்போ தான் எனக்கும் திருப்தியாகும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.